பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவருடைய கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளாறுகளை நொறுக்கி புயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போது ராஜாக்களே நல்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூடுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிகளர் யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன், அல்லேலூயா. கடந்த பதிவில் 1ஆம் சங்கீதத்தை சொல்லியிருந்தேன். இப்பொழுது 2ஆம் சங்கீதத்தை சொல்லியிருக்கிறேன். இதை கேட்போர் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் வேண்டும் என்று அன்புடனும் தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. சோத்திரம். படுகா பாடல் பாடுகிறேன். ಈ ಬಾನುನ ಈ ಭೂಮಿಯ ಹೆಸರೆಲ್ಲ ಕೇತಿದಿನ ಏಸು ಮಕೆ ಏ ಹೆಸರು ನಾ ಕೇಪಿಲೆ ಜನ ಎಲ್ಲ ಪಾಪಾಯಂದ ಬಿಡಿಸುವ ಹೆಸರಿದು ಮನಸ್ಸು ತುಂಬ ನೆಮ್ಮದಿಯ ಒತ್ತುಂಬಪ್ಪ ಹೆಸರಿದು ಹೆಸರೆಲ್ಲಾಗೂ ಮೇಲೆ ಹೆಸರು ಇದು ಈ ಬಾನುನ ಈ ಭೂಮಿಯ ಹೆಸರೆಲ್ಲ ನಾ ಕೇತಿದೆ ಈ ಬಾನುನ ಈ ಭೂಮಿಯ ಹೆಸರೆಲ್ಲ ಕೇತಿದೇನ ಎಲ್ಲ ಜನ ಈ ನಮಗ ಅಟಬುವ ಕಾಲ ಇದು ಎಲ್ಲ ಪೇಯು ಈ ನಾಮವ ಕೊರಸುವ ಕಾಲ ಇದು ಹೆಸರೆಲ್ಲಾಗೂ ಮೇಲೆ ಹೆಸರು ಇದು ಹೆಸರೆಲ್ಲಾಗೂ ಮೇಲೆ ಹೆಸರು ಇದು ಹೆಸರೆಲ್ಲಾಗೂ ಮೇಲೆ ಹೆಸರು ಇದು ಈ ಬಾನುನ ಈ ಭೂಮಿಯ ಹೆಸರೆಲ್ಲ ಕೇತಿದೇನ ಏಸು ಮಕೆ ಏ ಹೆಸರು ನಾ ಕೇಪಿಲೆ ಬಂಬು ನೊಗೆ ಕೋಟೆ ಮಕೆ ನಂಗವ ಕಾಪ ಹೆಸರಿದ ಅರದವಕ ಓಡಿಯೋಗಿ ತಂಗವ ಕಾಪ ಹೆಸರಿದು ಹೆಸರೆಲ್ಲಾಗೂ ಮೇಲೆ ಹೆಸರು ಇದು ಹೆಸರೆಲ್ಲಾಗೂ ಮೇಲೆ ಹೆಸರು ಇದು ಹೆಸರೆಲ್ಲಾಗೂ ಮೇಲೆ ಹೆಸರು ಇದು ಈ ಬಾನುನ ಈ ಭೂಮಿಯ ಹೆಸರೆಲ್ಲ ಕೇತಿದೇನ ಏಸು ಮಕೆ ಏ ಹೆಸರು ನಾ ಕೇಪಿಲೆ ಈ ಬಾನುನ ಈ ಭೂಮಿಯ ಹೆಸರೆಲ್ಲ ಕೇತಿದೇನ ಏಸು ಮಕೆ ಏ ಹೆಸರು ನಾ ಕೇಪಿಲೆ பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அந்த படுகை பாட்டில் என்ன சொல்லிக்குதுன்னா அர்த்தம், இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் எத்தனையோ பெயரை கேட்டிருக்கிற, எத்தனையோ நாமங்களை கேட்டிருக்கிற, கடவுளுடைய நாமங்களை. ஆனால் இயேசு என்ற அந்த நாமத்தை நான் கேட்கவே இல்லை. அந்த நாமம் செய்து இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின நாமமான்னு சொல்லப்பட்டுள்ளது வேதத்தில். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இயேசுமாக்கே, அதாவது இயேசுவை போல
எந்த பெயரும் எந்த நாமத்தையும் நான் கேட்டது இல்லை அப்படின்னு பாட்டுக்காரர் பாடுறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜனம் எல்லாரும் என்ன செய்கிறாங்களா, பா பா பாவத்தை அப்படியே பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அந்த பிடிச்சி வச்சுக்கிற அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனசு நிறைய என்ன செய்கிறாரு, நிம்மதியை தராரு. பாவத்தை எல்லாம் போக்குற நாமம் இயேசு என்ற நாமம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த படுக பாட்டில் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல கருத்துக்கள் அடங்கிய பாட்டை பாடி கர்த்தர் இந்த நாளில் எனக்கு கிருபை செய்தார். 2ஆம் சங்கீதத்தையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து 3ஆம் சங்கீதத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய நாமம் சொல்கிறோம். அப்படியா கர்த்தர் அடியாளை பயன்படுத்த நீங்கள் யாவரும் ஜெபிங்க. இயேசுடைய நாமத்தை சொல்லி உச்சரித்து ஆசீர்வாதத்தை பெறுங்க. இதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்டுட்டு அமைதியாக இருந்துடாதீங்க. மேலும் மேலும் எனக்கு ஊக்குவிக்க இந்த மாதிரி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.